யாருக்கெல்லாம் மீனோட தலை ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? ஸோ ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சிவியராக சைனஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆனதால் நானும் ஆஃபீஸ் வந்து நேற்று போகல. அதனால் வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துட்டேன், நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எழுந்திரிச்சேன், இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டும் நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம வீடியோ எங்கெல்லாம் ரீச் ஆகிருக்குன்னு நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முதல்ல இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சன் வந்துட்டேன். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டாலே எனக்கு பாதி வேலை முடிஞ்சிடும் கைஸ். ஸோ அதனால் இந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? இதை கழுவி முடித்த உடனே அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே வந்துடுவாங்க. வந்த உடனே நானும் ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. யாரா நீ இவ்வளோ டேலண்டட் ஆகிற? சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி அ காட் கிஃப்டட் சைல்ட். ஊர்லலாம் ஹார்பர் இருந்தால் உங்களுக்குலாம் ஃபிஷ் என்ன ரேட்டு கிடைக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நான் இங்கே வந்து ஃபிஷ் வாங்கலான்ட்டு வந்திருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஸ்குவிட் வாங்கலாம், கடம்பா வாங்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ரொம்ப பழைய கடம்பாவாக இருந்ததால் நான் வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் எடுத்தேன். ஆனால் இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. கட்லான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சுறா இருந்தது. சுறா என் ஹஸ்பண்டுக்கு வந்து சுறா புட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் சுறா பார்த்த உடனே சுறாவும் வாங்கிட்டேன். பெங்களூரில் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ், சுறாலாம். நான் திடீர்னு பார்த்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு இருந்தது. முந்தின நாள் நான் வந்து பிசைஞ்சு வச்சுருந்த மாவு. ஸோ ஆலு பரோட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலு பரோட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுத்து திரட்டிகிட்டு இருந்தேன். ஆலு பரோட்டானா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குது இப்போ நான் செஞ்சால். அதனால் இந்த ஆலு பரோட்டா போட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பொறுமையாக எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். நல்லா தூங்கி எந்திரிச்சதால் நல்ல ரெஸ்ட்டு மக்களே. லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை. அன்றைக்கி டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போன மாதிரி இருந்தது. நானும் பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன், ரொம்ப பேஷன்ஸியாக. ஆனால் அன்றைக்கி நைட் எனக்கு நைட் ஷிஃப்ட் இருந்தது. பட் ஸ்டில் நான் தூங்காமல், எனக்கு தூக்கம் வரல. ஸோ பொறுமையாக எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தேன். மீன்வைல் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஆலு பரோட்டா போட்டு கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் போட்டு தவா சூடு பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். யார் யாருக்கெல்லாம் ஆலு பரோட்டா ரொம்ப பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அப்படியே எல்லோரும் ஆலு பரோட்டா எல்லாத்தையும் போட்டுட்டு என் ஹஸ்பண்டை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் பாவம் சுட சுட வாயில் வச்சுட்டாங்க, நாக்கு சுட்டு போச்சு. அப்புறம் சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு அப்படியே நானும் கிச்சன்லேயே நின்று எனக்கும் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வேலையெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். நானும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் கைஸ். எனக்கு தூக்கம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் ரொம்ப பேஷன்ஸியாக நின்று குக் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்தது அன்றைக்கி. அதுக்கப்புறம் அப்படியே மீன் குழம்பு வச்சுருந்தேன். யாருக்கெல்லாம் மீனோட தலை ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே மீன் குழம்பையும் வச்சுட்டு இன்னொரு பக்கம் சுறா புட்டும் செஞ்சுட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் சுறா புட்டு அப்படின்னா, அவங்களுக்காக செஞ்சேன் நான் இது. அதுக்கப்புறம் வந்து சுட சுட சாதமும் வடிச்சிட்டேன். சாதம், அதுக்கப்புறம் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுறா புட்டு. இதுதான் வந்து அன்றைக்கான டேயான ஃபுட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் நல்லா தூங்கி எந்திரிச்சேன். ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட் போக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் தூங்கி எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அவுட்ஃபிட் போட்டுட்டு
அதுக்கப்புறம் மேக்கப்லாம் நான் ரொம்ப ஸ்லைட்டாக மேக்கப் போடுவேன் கைஸ். சும்மா ஒரு க்ரீம் போட்டேன், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் ஒன்று போட்டேன். என்னன்னு தெரியல, இந்த பர்சனல் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லிப்ஸ்டிக். அதுக்கப்புறம் என்னுடைய வாட்ச் அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிட் செக் பார்த்துக்கிட்டேன், எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு மேக்கப்பும் போட்டுட்டு வாட்சும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ்க்கான டின்னரும் பேக் பண்ணிக்கிட்டேன். டின்னர் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் அதிகமாக இருந்ததால் டாக்டர் வந்து மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இது என்ன டேப்லெட்னே தெரியல கைஸ், அது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணுன்னாங்க. அதுக்கப்புறம் அதையும் குடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அதையும் குடித்து முடிச்சுட்டு டேப்லெட்டும் வந்து இது பார்த்திங்களா, டேப்லெட் பார்த்தீங்களா, ஜெம்ஸ் மாதிரி கலர் கலராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டையும் போட்டு முடிச்சுட்டு நம்ப மாட்டீங்க கைஸ், பர் டே 11 டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். 11 டேப்லெட் கொடுத்துருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு ஹேண்டை மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு ஹேரை கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு ஃபிட் செக் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன தெரியல கைஸ், இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்லி போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அவுட்ஃபிட் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கான டே வந்து நான் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு எனக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருந்ததால் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேப் வந்துருச்சு. ஸோ அதனால் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா அப்புறம் மெயின் ரோடுக்கு வந்து என்னுடைய கேப் வரும். அப்புறம் கேப் ஏறி ஆஃபீஸ்க்கும் ரீச் ஆகிட்டேன். ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டே வந்து நான் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆஃபீஸில் ஒரு ஃபிட் செக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் இவனோட தான் டைம் எண்டாச்சு.